ஹாய் வெல்கம் டு அஜித் ஃபோக்கஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் தலஜி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி வந்து எடுத்திருக்காரு. ஸோ தலஜி சார் வந்து எப்பயுமே செல்ஃபி எடுக்கவே மாட்டார். பட் அவர் செல்ஃபி எடுத்து அவர் ஷேர் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யார் இவர் பார்த்தீங்கன்னா ஐரன்டன் சென்னா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் ரேஸர் சொல்லலாம். ஸோ பிரேசிலில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரேஸ் இவர் 1988 1991 92 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா ரேஸ்லையும் வின் பண்ணியிருக்காரு. இந்த ஃபார்முலா 1லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சாம்பியன்ஷிப் பெற்ற ஒருத்தர் தான் இவர். ஸோ இவர் 1994 ஒரு கிராஷில் வந்து இறந்துட்டார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மெரினோ சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிராஷில் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங்கில் வந்து இறந்துட்டார். ஸோ இந்த மாதிரி ரேசர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தலஜி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ரேசிங்கில் இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தர்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தலஜி சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட புகைப்படத்துலேருந்து பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மோட்டார் சைக்கிள் ரைடர் அப்படின்ற மாதிரி போட்டிங்கனாலே வரும் ஐரன்டன் சென்னா. ஸோ பயங்கரமான ஒரு ஃபேன் பாயாக வந்து தலஜி சார் வந்து அவரோட டீகேட்ஸில் இருந்திருக்காரு. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. 20 வயசுனா சரி, அப்போ 9 வயசுனா சரி, ஃபேன் பாய் தானே. ஸோ அதனால தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் இதை பற்றி நிறைய கூடுதலான அப்டேட்ஸ் தலஜி சாரை பற்றி நிறைய வீடியோஸ் இல்லை மூவிஸ் பற்றி பேசணும்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் போட முடியும்.